வணக்கம். இன்னைக்கு கீதா சமையலறையில் நம்ம பார்க்க போகிறது கொத்தமல்லி விதை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி. ஸோ இந்த கொத்தமல்லி விதைன்னு பார்த்தீங்கன்னா இது பிளட் ப்ரெஷருக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதோட கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்க இது ரெகுலராக சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா நல்ல கண்ட்ரோலுக்கு வரும். ஸோ இந்த சட்னி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு முதல்ல நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா சூடாகணும். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 2.5 ஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்க்குறேன். ஸோ சிம்மில் வச்சுட்டே விதை சேருங்க, அப்படி இல்லைன்னா கருகிரும். ஸோ 2 ஸ்பூன் சேர்த்தாச்சு. அடுத்து 2 ஸ்பூன் உளுந்து. ஸோ உளுந்து போட்டு பண்ணுறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து கடைசியாக 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. ஸோ இதை 3 சேர்த்ததுக்கப்புறம் அந்த 3 மட்டும் தனியாக ஆயிலில் நல்லா வதக்கிடுங்க. ஸோ வதக்கிறப்போ சிம்லேயே வச்சுட்டே வதக்குங்க. ஸோ எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகணும். அதோட கொத்தமல்லி விதையிலேருந்து ஒரு நல்ல ஸ்மெல் வரும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க, கருகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆயிலே வதக்கிறதுனால கொத்தமல்லியோட அந்த ரா டேஸ்ட் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது போயிடும் நம்ம அரைச்சி சாப்பிட்றப்போ. ஸோ நல்லா வதக்குனீங்கன்னா தான் அந்த ஸ்மெல்லெல்லாம் போகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சட்னி அரைச்சி சாப்பிட்றப்போ அந்த கொத்தமல்லி விதையோட டேஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் நல்லா வதக்கிடுங்க. இது கருகிறதுக்கு முந்தின ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஸ்மெல்லும் வர ஆரம்பிச்சிருச்சு, விதையெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ அடுத்து ஒன்று ஒன்றா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ காரத்துக்காக நான் 3 வத்தல் சேர்க்குறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து பூண்டு பெரிய பூண்டு 4 எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு சின்ன துண்டு புளி. கடைசியாக தேங்காய் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கோங்க. ஸோ அடுத்து நல்லா வதக்கிடுங்க. ஸோ இதுவுமே பூண்டு நல்லா வதங்கணும். ஸோ இப்போ வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா உப்பு சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து தாளிச்சிடலாம். அதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, அடுத்து கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிடலாம். ஒரு ஈஸியான சட்னி ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.